ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு வாரம் தான் ஆகுது. அண்ட் இந்த ஒரு கேப்பில் நான் வந்து இந்த ஒரு சிட்டியில் இருக்கிற நான் அவுட் ஆஃப் சிட்டிக்கு போயிருந்தேன் என்னுடைய ஒரு விஷயத்துக்காக. ஸோ அந்த இதெல்லாம் முடிஞ்சு நேற்று தாங்க வந்தேன். அந்த கேப்புக்குள்ளே பல அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்போது நாங்கள் பார்க்க போகிறது கிஸ் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கர் தான். இதோட ப்ரோமோ சாங் கூட போட்டிருந்தாங்க, அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் பண்ண முடியாமல் போச்சு. பட் ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டை கேட்டுடலாம். அந்த பாட்டோட பேர் வந்து திருடி. அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் இந்த பாட்டை பாடியிருக்காரு. அண்ட் ஜென் மார்ட்டினோட மியூசிக் கவின் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ வேறு எந்த டீட்டெயில்ஸ் வேணா ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஹியர் வி கோ. ஸோ ரெடி 1 2 3 ஹியர் வி கோ. தவிச்சு நின்னேனே, நெஞ்சு உடஞ்சு நின்னேனே, அடடா நிலவே நீ ஒளிஞ்சு நின்னாலும் உன்னை தேடி வருவேன் முகிலா. அட பஞ்சரான வீல போல காத்தில்லாம ஏங்குற நெஞ்ச தொட்டு கொஞ்சி போயண்டி. ஒரு ஜோக்கர் கூட என்ன பார்த்தா கண்ணீர் விட்டு கலங்குவான். என் விதிய கொஞ்சம் மாத்தி தாயண்டி. திருடி நீ போதுண்டி, இதுக்கும் போகுண்டி. உடனே சிறுக்கி வந்து சேரிடி, காதல் பேசுடி உறவே. வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் அவ பார்வப்பட்டா காணாமலே போகும். ஏ சொத்து சொகம் எல்லாருந்தும் என்ன மச்சா லாபம், அவ இல்லாட்டினா எல்லாம் வீணா போகும். ஏ சந்தோஷத்தை காலம் என் கண்ணுக்குள்ள எப்பவுமே தங்கிட்டு சோகம். என் நெஞ்சுக்குள்ள கவலை எல்லாம் எப்போ மச்சான் தீரும். அவனை நினைச்சா எல்லாம் அவ கண்ணாடி வச்சா, என்ன அவ காட்டி வச்சா, புதுசா சிரிக்க வச்சா, தினசா மனச தச்சா, என்ன தள்ளாட வச்சா, திமிர துரத்தி வச்சா, மொத்தம் பதிச்சு வச்சா, மொத்தம் மறக்க வச்சா. திருடி இதுக்கும் போகுண்டி. உடனே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆஷிகா ராணா இப்போ நான் ஹீரோயின் தான் நான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறேன். அண்ட் கிரெடிட்ஸ் டு சோனி மியூசிக் இந்தியா. என்ன எங்கே இருந்தாலும் சோனி மியூசிக் அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் வி டன் வித் த சாங். பார்க்க ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குங்க சாங். வந்து அந்த பிரேக்கப் சாங் கூட அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் இன்டீரியர் அந்த வர மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது இன்னும் நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இன்னொரு பக்கம் இது வந்து யுவன் மியூசிக் கேட்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. இன்னமும் தெரியும் அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த சவுண்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி பாட்டை வந்து அவர் எப்படி கொடுப்பாரு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வர மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் லைக் இவங்களோட ஸ்டேஜ் முடிஞ்சு இதுக்கே போட்டிக்க லைக் ஈவன் திவு தாமஸ் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து லியான் ஜேம்ஸ் இருக்கார்,
அதுக்கப்புறம் இப்போ ஜென் மார்ட்டின், இன்னும் பலர் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்காதுங்க. ஸோ மியூசிக்கெல்லாம் பார்க்கும்போது தே ஆர் கிவிங் சம் நியூ ஹிட்ஸ். கேட்க இன்னும் நல்லாயிருக்கு. அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் சாங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் கவினோட அந்த டான்ஸ் ஹீரோயினோட லைக் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக்கோடு வரும்போது அப்படியே எனக்கு அந்த மேகம் கற்காதா சாங்கில் ஒரு போர்ஷனில் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஈவன் நைட் டைம் லொக்கேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. அண்ட் ஓவரால் சாங் வாஸ் குட். அன்றைக்கே ப்ரோமோக்கு ரியாக்ட் பண்ண முடியாமல் போகிறது. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக சாங்க்கு ரியாக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அனியோடைய வாய்ஸில் இன்னும் ஒரு எசன்ஸ் இருக்கும். அண்ட் அது ஃபீலும் அப்படியே அமைஞ்சிரும். அண்ட் கவினோடைய படங்களில் லிஃப்ட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த லிஃப்ட் நான் அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த சாங் நான் வந்து எப்படி கொஞ்சம் ரசித்து கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் ஹீஸ் ஆல்சோ டூயிங் அ குட் ஜாப். எல்லாம் அவங்க படங்கள் பிளடி பெகர் கூட ரீசெண்டாக அவர் தான் லைக் நடிச்சிருந்தார். அதுக்கும் ஜென் மார்ட்டின் தான் மியூசிக் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் சாங் நல்லா இருந்துச்சு. கவினோடைய ஒரு அந்த டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஹீரோயினோட. அண்ட் மியூசிக் வாய்ஸ் அண்ட் அனியோட வாய்ஸ் எல்லாமே ஓவரால் பர்ஃபெக்டாக ஒரு அந்த ஒரு பிரேக்கப் சாங்கை தாண்டி ஒரு வைப் ஒன்று இருக்குல்ல, அது பிரேக்கப் மாதிரியே தெரியாது. ஆனால் பிரேக்கப் தான் சொன்ன மாதிரி ஒரு பாட்டு தான் இது. கேட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இட் வாஸ் குவாய்ட் நைஸ். ஸோ நீங்கள் லிங்க் கூட சேர்ந்து கேட்டிருப்பீங்க. அப்படி அந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அது என்னன்றது நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். பிகாஸ் அடுத்து இன்னும் முக்கியமான 2 அப்டேட் இருக்குது பண்ணுறதுக்கு. அதையும் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி யாரும் எடுத்து பேசணும் வந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக இருந்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.